தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இமேஜ் ஃபைலை எப்படி பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கூடவே லைக்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் இமேஜ் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேலரி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலரி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் எந்த இமேஜை பிடிஎஃப் ஃபைலை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் ரைட் சைடில் 3 டாட் தெரியும். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட், பிரிண்ட்டுன்னு நிறைய ஆப்ஷன்லாம் காமிக்கும். அதில் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் லாஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு நடுவில் கூட இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் காப்பீஸ் ஒன்றே இருக்கட்டும், பேஜ் சைஸ் A4லே இருக்கட்டும். உங்களுக்கு இதில் மாற்றிருந்தால் A4ஏ மாற்றிக்கோங்க, அப்போ தான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். அது கீழே பிடிஎஃப் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், ஆரோ மார்க் காமிக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் இப்படி தான் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, இந்த டைட்டில் ரீநேம் பண்ண சொல்லிட்டு நான் ரீநேம் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி ரீநேம் பண்ண போகிறேன்னா, நான் சூர்யா 2 அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீநேம் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பேரை வச்சு கூட ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சூர்யா 2ன்னு ரீநேம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ இதை எப்படி பார்க்கணுன்னா, உங்கள் ஃபோன்லேயே ஃபைல் மேனேஜர் இல்லை ஃபைல் ப்ரௌசர் அப்படின்னு பேர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஆப் தான். அந்த ஆப்பில் ஃபோன் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபோன் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணிட்டோன்னே நிறைய ஃபோல்டர்லாம் இருக்கும். அதில் டவுன்லோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே நீங்கள் இப்போ இந்த இமேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணது இங்கே தான் சேவ் ஆகிருக்கும். சூர்யா 2ன்னு லாஸ்ட்டாக ஒரு பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னே இப்போ இந்த பிடிஎஃப் லோட் ஆகுது பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்துடுது. இப்போ இந்த பிடிஎஃபை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பிடிஎஃப் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஃபைல்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் ஃபைல் இல்லை ஷேர் ஃபைல் அந்த மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் இப்போ எதனா ஒரு காண்டாக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த காண்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே எனக்கு சென்ட் ஆகுது இங்கே காமிக்கும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், பிடிஎஃப் ஃபைல் சென்ட் ஆகுது காமிக்குது. இப்படி தான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.